வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 18/12/2023 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட தொடர்ச்சியா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த நிறுவனத்துடைய ஊழியர்களை பணி நீக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததிலிருந்து வேலை வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. பெரும்பான்மையான சர்வீசஸ்க்கு எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க எதிர்நோக்கி இருக்கிறதுனால எல்லா நிறுவனங்களும் ஆட்குறைப்புல மும்முரம் காட்டுறாங்க. அதே மாதிரி ஊழியர்களுடைய சம்பளங்களை இதுவரைக்கும் உயர்த்தாம இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் சம்பளத்தை உயர்த்திருந்தாலும் இது மிச்சும்படியா இல்ல. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் 8 மாசத்துல அவங்க சம்பள உயர்வு இல்லாம தான் இருந்தாங்க. ரீசனபிளான ஒரு சம்பளத்தை அவங்க எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல அந்த நிறுவனத்திலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு சம்பள உயர்வு இல்லை. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா போற வாரத்துல கூட ஜனவரி மாசத்து தொடக்கத்துல ஜெனரல் மோட்டார்ஸ்ல ஜனவரி மாசத்தோட தொடக்கத்துல ஜெனரல் மோட்டார்ஸ்ல ஆட்குறைப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கூகுள் 12,000 ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்குரிய திட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த செய்திகளோடு நிறைய வணிக செய்திகள் இருக்கு. தொடர்ச்சியா ஏறிக்கிட்டு இருந்த பங்கு சந்தைகள் இன்றைய இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி பொறுத்தவரை 38 புள்ளிகள் இறக்கத்துல 21,418 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்தவரை 168 புள்ளிகள் இறக்கத்துல 71,315 க்ளோஸ் ஆயிருக்கு. 27 புள்ளிகள் இறக்கத்தில் 47,867 பேங்க் நிப்டி முடிவடைஞ்சிருக்கு. ஐடி 96 புள்ளிகள் இழந்து 35,685 க்ளோஸ் ஆயிருக்கு. வாலட் இண்டெக்ஸ் இன்றைக்கும் 5.86% ஏற்றத்துல 13.90 க்ளோஸ் ஆயிருக்கு. வாலட்டில் அதிகமா இருக்குங்கிறதா இது குறிக்குது. பொதுவாகவே வாலட் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிறது இந்திய பங்கு சந்தைகளுக்கு நெகட்டிவா இருக்கும். நிப்டி 50 இன்றைக்கு அட்வான்ஸ் நிறுவனங்கள் 19, 31 நிறுவனங்கள் இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. ஸ்பைஸ், ஐஆர்இடி உட்பட நிறைய நிறுவனங்கள் 10-20% இன்றைக்கு ஏற்றத்தில் இருந்தாங்க. நிப்டி 50 டாப் கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹிண்டால்கோ, அடானி போர்ட்ஸ், சன்ஃபார்மா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா சன்ஃபார்மா நிறுவனம் இன்றைக்கு 3 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலேஷனை முதன்முறையா கடந்திருக்காங்க. டாப் லூசர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன், ஐசிஐசி, ஐடிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டெக் மஹிந்திரா இருக்கிறாங்க. போனஸ் இன்றைக்கு ரெக்கார்ட் டேட்ல ஐஎஃப்எல் நிறுவனம் 1:10 கொடுக்குறாங்க. அதாவது 10 ஷேர் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலீட்டாளருக்கு 1 ஷேர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா கிருத்திகா வயர்ஸ் 2:1 கொடுக்குறாங்க. அதாவது நீங்க 1 ஷேர் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 2 ஷேர் கொடுப்பாங்க. பால் மெர்ச்சன்ட் நிறுவனம் 2:1 கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேர் கிடைக்கும். ஸோ இந்த நிறுவனத்தை ஹோல்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் உங்களுடைய போர்ட்போலியோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஐபிஓக்கள் வரிசை கட்டி வந்துட்டு இருக்கு. மோதி சன்ஸ் ஜுவல்லரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ், சூரஜ் எஸ்டேட்ஸ், இந்த 3 ஐபிஓக்களும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நிறுவனங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு இந்த கம்பெனிகளுடைய பேலன்ஸ் டேட்டாஸ் என்டையர் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணுங்க. இன்றைக்கு எஃப்ஐகளை பொறுத்தவரை இந்தியாவில் 33.5 கோடி அளவுக்கு நெட் சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் 413.88 கோடி அளவுக்கு நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம் தொடர்ச்சியா ஏறிக்கிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு $238.75 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை $24.18 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்றைக்கு குறிப்பிடப்படி சொல்லணும்னா கச்சா எண்ணெயினுடைய ஏற்றம் அதிகப்படியாது. 2% மேல கச்சா எண்ணெய் ஏறிட்டு இருக்கு. $73.36 WTI crude oil-ம், $78.33 Brent crude oil-ம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கத்தை பொறுத்தவரை $5,785 ஒரு கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதிரொலியால் நிறைய வேலை வாய்ப்புகள் மக்கள் இழந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல் நிறைய பேருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை வாய்ப்பை பறிக்குதுன்னா அந்த ஷேர்ஸ்ல நாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனால பிரச்சனை வந்தா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தேடுறாங்க. உலகளாவிய இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். கூகுளா இருக்கலாம், டெஸ்லாவா இருக்கலாம், ஆப்பிளா இருக்கலாம். இந்த நிறுவனங்களுடைய கடந்த 5 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டு ரெக்கார்ட்லாம் எடுத்தீங்கன்னா பயங்கரமான ஏற்றம் இருக்கும். இந்த முதலீடுகளை நாம இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த பாஸ்கெட்ஸ்ல இருக்கும். ஸோ இதுல நீங்க முதலீடு பண்ணும்போது பிளஸும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இப்போ பிளஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணும்போது ஷார்ட் டர்ம் டாக்ஸ் உங்களுக்கு 15% தெரியும். ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்க உங்களுடைய லாபத்தை விற்கும் போது பாத்தீங்கன்னா முதல் $1,00,000 ரிலாக்சேஷன் இருக்கும். அதன் பிறகு நீங்க விற்கக்கூடிய பணத்துக்கு முதல் $1,00,000 கழிச்சு ரிமைனிங் இருக்கிறதுக்கு 10% நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரூல். ஆனால் நீங்க அமெரிக்க பங்கு சந்தைகளையோ அல்லது இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளையோ ஷேர்ஸ்ல நீங்க முதலீடு பண்ணும்போது ஷார்ட் டர்ம் டாக்ஸ், அதாவது நீங்க இந்திய பங்கு சந்தைகள்ல ஒரு வருஷமா இருக்கக்கூடிய ஷார்ட் டர்ம் டாக்ஸ், அமெரிக்க பங்கு சந்தைகளா இருக்கலாம் அல்லது அமெரிக்க மியூச்சுவல் ஃபண்டுகளா இருக்கலாம், இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்டுகளா இருக்கலாம், அதற்கு 3 ஆண்டுகள் கணக்கெடுக்கிறாங்க. ஷார்ட் டர்ம் டாக்ஸ் 3 ஆண்டுகள் கணக்கெடுக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு நீங்க 15% பே பண்ண வேண்டியது இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு மேல கிடைக்கக்கூடிய உங்களுடைய லாபத்துக்கு 20% டாக்ஸ். அதாவது எப்படின்னா இண்டெக்ஸேஷன், இந்த 3 ஆண்டுகளும் இன்ஃபிளேஷன் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஃபிளேஷன் கழிச்சிருவாங்க. அந்த இன்ஃபிளேஷனை கழிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு நீங்க 20% பே பண்ண ரெடியா இருக்கணும். ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ப்ராபப்லி உங்களுக்கு இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது கொஞ்சம் லாபமா தான் இருக்கும். இன்டர்நேஷனல் ஷேர்ஸ்ல பண்றது உங்களுக்கு லாபமா தான் இருக்கும்.
ஆனா இதுல நெகட்டிவ் இல்லையானா இருக்கு. லிக்விடிட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு நீங்க ஒரு ஈக்விட்டி ஷேரையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்க வந்து ரிடம்ஷன் பண்றீங்கன்னா T+2ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஆனால் இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ரிடம்ஷன் பண்ணும்போது 7 ல இருந்து 8 நாளுக்கு மேல ஆகும் உங்களுடைய பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர. பிளஸ் இந்த டாக்ஸஸ் 2 கரன்சிகள், அதாவது இந்திய நாட்டு கரன்சி பிளஸ் வெளிநாட்டு கரன்சி, இதனுடைய சேஞ்சஸும், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸும் உங்களுக்கு அந்த மாறுபாட்டை கொண்டு வருங்கிறதை நீங்க உணரணும். இந்த புரிதல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ்ல இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களால முதலீடு செய்ய முடியும். இந்த முதலீடு கூட உங்களுடைய சொந்த முடிவா இருக்கணும். செய்தி பாத்தீங்கன்னா ஐடி துறைகளுடைய ஏற்றமும் ஐடி துறைகளுடைய வீழ்ச்சியும் பார்க்கும்போது 2008 எக்கனாமிக் கிரைசிஸ் தான் கண்ணுக்கு முன்னால வந்துட்டு போகுது. இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ச்சியா ரெக்கார்டு ஹையை பிரேக் பண்ணிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில நிறுவனங்களை தவிர்த்து ஐடி செக்டர் இன்னும் பெருசா ஏறல. நேரத்தில் பாத்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள்ல சில நிறுவனங்களை தவிர்த்து பல நிறுவனங்கள் உங்களுக்கு கம்மியான விலையில கிடைக்குது. ஸோ அந்த நிறுவனங்களை பற்றி நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுங்க. பேடிஎம் நிறுவனம் தொடர்ச்சியா இறங்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய கிஃப்ட் ரிசிப்ட்ல குளோபல் பேமெண்ட்டுக்காக ஒரு 100 கோடி ரூபாய் அவங்க முதலீடு பண்றதா போன வாரம் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தாங்க. அதன் எதிரொலியா அந்த ஸ்டாக் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுல இருக்குது. இருந்தாலும் 2150 ரூபாய்க்கு ₹1 ஃபேஸ் வேல்யூல வந்த நிறுவனம் இன்றைக்கு 600 ரூபாய் ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகுது. இதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுல முதலீடு பண்ணணுமா வேண்டாமாங்கிறத உங்க சொந்த முடிவில் எடுத்துக்கோங்க. இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்களை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கொள்ள வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் நீங்க எடுக்கிறதுனால உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்ப முதலீடு செய்யுங்க. நன்றி.